வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுவையின் முக்கிய சுற்றுலா தலமாக விளங்கும் கடற்கரை சாலை சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் கொண்டது. இங்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்து தங்களது பொழுதை கழித்து மகிழ்வது வழக்கம். தற்பொழுது குளிர்ந்த காற்றுடன் ரம்மியமான சூழ்நிலை நிலவுவதால் ஏராளமான சுற்றுலா பயணிகள் புதுவைக்கு வந்து கடற்கரை அழகை ரசித்து செல்கின்றனர். இந்நிலையில் வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்தம் காரணமாக புதுவை கடல் கடுமையான சீற்றத்துடன் காணப்படுகின்றது. மேலும் கடல் அலைகள் ஆர்ப்பரித்து வந்து சுமார் 5 அடி வரை எழும்புகின்றது. இதனால் சுற்றுலா பயணிகளை கடற்கரை மணலில் இறங்க போலீசார் தடை விதித்துள்ளனர். மேலும் பழைய துறைமுக பகுதியில் கடலில் இறங்கி மக்கள் குளித்து மகிழ்வது வழக்கம். ஆனால் கடல் அலைகளின் உயரம் மற்றும் சீற்றம் தொடர்ந்து அதிகரிப்பதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளை கடலில் இறங்கி குளிக்க தடை விதித்து அங்கு பேரிகார்டுகளை அமைத்து போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டை ஒட்டி ஏராளமான வெளிநாட்டவர் புதுவைக்கு வர துவங்கியுள்ளனர். உள்ளூர் மக்களும் வெளிமாநில சுற்றுலா பயணிகளும் கடற்கரைக்கு வந்து கடல் அழகை ரசிக்க கடற்கரை மேற்பரப்பில் மட்டும் போலீசார் அனுமதிக்கின்றனர். ஆனால் சுற்றுலா பயணிகள் ஆபத்தை உணராமல் கடலில் இறங்கி குளிப்பதும் செல்ஃபி மற்றும் புகைப்படம் எடுத்து வருகின்றனர். அப்படி கடலில் இறங்க முயற்சிக்கும் பொழுது போலீசார் வானிலை எச்சரிக்கையை கூறி அறிவுறுத்தி அவர்களை வெளியேற்றுகின்றனர். சுற்றுலா நகரமான புதுச்சேரிக்கு தமிழகம், கேரளா, ஆந்திரா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களிலும் வெளிநாடுகளிலும் இருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை புரிந்து கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு நிகழ்ச்சிகளை கொண்டாடுவது வழக்கம். குறிப்பாக கடற்கரை சாலையில் 1 லட்சத்திற்கும் மேலாக குவியும் மக்கள் புத்தாண்டை கலை நிகழ்ச்சிகளுடன் மிக உற்சாகமாக கொண்டாடுவார்கள். இதனால் இந்த வருடமும் புதுச்சேரி கடற்கரை சாலையில் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டை கொண்டாட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டு வருகின்றது. இந்த நிலையில் டிஐஜி சத்யசுந்தரம் தலைமையில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன், கண்காணிப்பாளர்கள் மற்றும் போலீசார் கடற்கரை சாலையில் ஆய்வு மேற்கொண்டார்கள். ஆய்வின் பொழுது புத்தாண்டு கொண்டாட்டங்களுக்கு செய்யப்படும் பாதுகாப்பு ஏற்பாடுகள், பயணிகள் மற்றும் பொதுமக்கள் கடற்கரை சாலைக்கு ஏற்படுத்தப்பட்டுள்ள நுழைவாயில்கள், அடிப்படை வசதிகள் மற்றும் அனைத்து ஏற்பாடுகள் குறித்து போலீசாருடன் ஆலோசனை நடத்தப்பட்டது. மேலும் கடற்கரை சாலை செல்லும் ஒயிட் டவுன் பகுதி சாலைகள் முழுவதும் வாகனங்கள் தடை செய்யப்பட்டுள்ளதாகவும் சுற்றுலா பயணிகள் வாகனங்கள் நிறுத்த 6 இடங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஒயிட் டவுன் பகுதியில் வசிப்பவர்கள் பாஸ் வழங்கப்படும், அவர்கள் வாகனம் மட்டும் அனுமதிக்கப்படும் என்று கூறியவர், இந்த முறை கூடுதலாக சுற்றுலா பயணிகள் புதுச்சேரி கடற்கரை சாலையில் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுவதால் கடற்கரை சாலையில் மட்டும் 700க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளதாகவும், உயர்வாக கோபுரங்கள் அமைக்கப்பட்டு கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு கடற்கரை சாலை போலீசாரின் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட உள்ளதாகவும், கொண்டாட்டத்திற்கு வரும் நபர்கள் கடலில் இறங்கி குளிக்காதவாறு கடலோர காவல்படை போலீசார் கடலில் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அதேபோல் புத்தாண்டு கொண்டாட்டங்கள் நடைபெறும் அனைத்து கடற்கரைகளிலும் போலீசார் தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபட டிஐஜி தகவல் தெரிவித்துள்ளார். ஆரோவில் இன்ஸ்டிடியூட் ஆஃப் அப்ளைட் டெக்னாலஜி தங்களுடைய 20ஆம் ஆண்டு விழாவை ஆரோவிலில் உள்ள பாரத் நிவாஸ் கலையரங்கத்தில் கொண்டாடினர். நிகழ்ச்சியினை பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்தின் பதிவாளர் முனைவர் திரு ரஜினிஷ் புடானி அவர்கள் தலைமை தாங்கினார். சிறப்பு விருந்தினர்களாக மேனடெக் குழுமத்தின் நிர்வாக இயக்குனர் திரு மா கலைசெல்வன் அவர்களும், லெப்ராக்ஸ் ரப்பர் லைனிங் ஆர்டி லிமிடெட் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் திரு நந்தகுமார் மேனன் அவர்களும் கலந்து கொண்டனர். விருந்தினர்கள் சிறப்புரையில் புதிய கல்விக் கொள்கை திட்டத்தின் அடிப்படையில் ஆரோவில் கல்லூரி வழங்கும் தொழில்துறை சார்ந்த பட்டப்படிப்பு மற்றும் பயிற்சியின் சிறப்பு அம்சங்களையும், அதனோடு 20 ஆண்டுகளாக இளைஞர்களுக்கு தரமான கல்வியினை வழங்கிக் கொண்டிருப்பது பற்றியும் கல்லூரிக்கு வாழ்த்து தெரிவித்தனர். The second prize is awarded to R.S. Namni and K. The special prize for 100% attendance goes to N. Praveen Kumar, B. Gokul,
வரும் சுற்றுலா பயணிகள் வசதிக்காக மினி பேருந்துகள் 5 இயங்கி வருகின்றது. புதுச்சேரி முதல் ஆரோவில் வரை 21 இடங்களை பார்க்க பயன்பாட்டில் இருந்து வரும் இந்த பேருந்து அரியங்குப்பம் அருகே உள்ள சுற்றுலா தலமான சின்ன வீராம்பட்டினம் சென்று 6 பெண்கள், ஆண்கள் மற்றும் சிறார் உள்ளிட்ட 10 பயணிகளுடன் திரும்பி வந்து கொண்டிருந்தது. அப்பொழுது ஓடைவெளி அரசு ஆரம்ப பள்ளி எதிரே வந்தபொழுது பேருந்தின் இன்ஜின் பழுதாகி தீப்பற்றும் வகையில் அதிக புகை வெளியேறியது. இதனை கண்ட பயணிகள் உடனடியாக கீழே இறங்கி ஓடினர். தொடர்ந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் இருவரும் பேருந்தை நிறுத்தி பேட்டரி ஒயரை கழட்டி விற்றதால் பேருந்து தீ விபத்திலிருந்து தப்பியது. தீப்பற்றும் முன்பு கவனித்ததால் தீ விபத்து தவிர்க்கப்பட்டது. பேருந்து முழுவதும் புகை பரவியதால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. காரைக்கால் புனித தேற்றரு அன்னை ஆலயம் சார்பில் காரை வாழ் மக்கள் அனைவருக்கும் இயேசு பிறப்பின் நற்செய்தியை தெரிவிக்கும் வகையில் பிள்ளை திருவாசலில் அமைந்துள்ள 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த பிரசித்தி பெற்ற புனித சந்தனமாதா ஆலயத்தில் சப்போஸ் கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடப்பட்டது. கிறிஸ்துமஸ் பிறப்பு முன்னேற்பாடுகள் என்ற சப்போஸ் கிறிஸ்துமஸ் பெருவிழா இதயாலயா நற்செய்தி குழுவினரின் பேண்ட் வாத்தியங்களோடு வாகன வீதியுலா புறப்பட்டு அன்னை லூர்து மத தலைமையில் பிள்ளை திருவாசல் சந்தனமாதா ஆலயத்தை வந்தடைந்தது. இவ்விழாவில் கிறிஸ்துமஸ் தாத்தா வேடமணிந்து அனைவரும் சமாதானங்களை பரிமாறியும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை கூறியும் சிறுவர்கள் முதல் முதியவர் வரை நடனமாடி ஆட்டம் பாட்டத்துடன் கொண்டாடி மகிழ்ந்தனர். இவ்விழாவிற்கான ஏற்பாட்டினை பிள்ளை திருவாசல் கிராம தலைவர் ஆரோக்கியதாஸ் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தார். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதியின் சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினராக உள்ளவர் நேரு. இவர் இன்று சட்டமன்றத்தில் உள்ள சட்டப்பேரவை செயலரை நேரில் சந்தித்து சபாநாயகர் செல்வம் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர வலியுறுத்தி கடிதம் ஒன்றை அளித்தார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளரிடம் பேசியவர், புதுச்சேரியில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களை சபாநாயகர் செல்வம் மதிப்பதில்லை என்றும் சட்டமன்ற உறுப்பினர்களின் குறைகள் கருத்துக்களை கேட்பதில்லை, தான் வகிக்கும் பதவியின் புனிதத்தன்மையை அவமதிக்கும் வகையில் அரசியல் சார்ந்த நிகழ்ச்சிகளில் அவர் பங்கேற்று வருவதாகவும் சட்டமன்ற உறுப்பினர்கள் தலைவராக உள்ள கமிட்டியின் செயல்பாடுகளில் தொடர்ந்து தலையிட்டு தொடர்ந்து அவர் அரசியலமைப்பு சட்டத்தை மீறி செயல்பட்டு வருவதால் அவர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர வேண்டும் என வலியுறுத்தி சட்டமன்ற செயலரிடம் கடிதம் வழங்கியுள்ளதாகவும், மேலும் சபாநாயகர் மீது யார் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தாலும் அதனை தான் ஆதரிப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.